26வது ശ്ലോകം. താനാഗതാൻ സമീക്ഷ്യാഹ തദാ കൃത്രിമവാസവ ജഹർഷജമുദായുക്തസ്താം വീക്ഷ്യ മുദിതോ ബ്രവീത്. தன்னோடு கிட்ட வந்துட்டு இருக்கிற அவளை எல்லாம் பார்த்த நகுஷனுக்கு குஷியாச்சு. இந்திராணிய பார்த்து சிரிச்சுண்டு குஷியோடு கூடிட்டு டூப்ளிகேட்டா இந்திர பதவியில உக்காந்துட்டு இருக்கிற நகுஷன் இப்படி சொன்ன. 27வது ஸ்லோகம். அத்யாஸ்மி வாசவ காந்தே பஜமாம் சாருலோச்சனே பதித்வே சர்வலோகஸ்ய பூஜ்யோஹம் விஹித சுரை. பிரியே, இப்போ வாக்கும் நான் தேவேந்திரன் ஆனேன். நீ என் பக்கத்துல வந்தப்பதான் தேவேந்திரன் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தாச்சு. அதனால அழகி என்ன நன்னா സ്വീകരിച്ചുക്കോ, സേവിച്ചുക്കോ. தேவர்களெல்லாம் சேர்ந்து என்ன எல்லா லோகங்களுக்கும் அதிபதியாக்கி உட்கார வச்சிருக்கா. 28வது ஸ்லோகம். இத்யுக்தா சா நிருபம் ப்ராஹா வேபமானாத்ர பாயுதா வரமிச்சாம்யஹம் ராஜன் தொத்த பிராப்தம் சுரேஸ்வரா. இப்படி தேவேந்திரன் சொன்னதை கேட்ட இந்திராணி விரச்சுண்டு லஜ்ஜையோடு கூடி இருக்கிற பாவத்தை நடிச்சுண்டு சொன்னா, ராஜா உங்ககிட்ட நான் ஒரு வரம் கேட்கறதுக்கு ஆசைப்பட்டுண்டாக்கும் வந்திருக்கேன். 29வது ஸ்லோகம். கிஞ்சித் காலம் பிரதீட்சஸ்வ யாவத் குர்வே விநிர்ணயம் இந்திரோஸ்தீதி நவாஸ்தீதி சந்தேஹோ மே ஹிருதி ஸ்திதா. தேவேந்திரன் என்னோட கணவர் இப்ப இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் என்னோட மனசுல இருக்கு. அதை உறுதி பண்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சாதிக்காது. 30வது ஸ்லோகம். ததஸ்த்வாம் சமுபஸ்தாஸ்யே கிருத்வா நிச்சயமாத்மனி தாவத் க்ஷமஸ்வ ராஜேந்திரா சத்யமேதத் பிரவீமிதே. அது உறுதியானா, தேவேந்திரன் இல்லை தெரிஞ்சானா நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன். அதனால இப்போ தேவேந்திரன் ஆயிட்டு என்னோட கணவரோட ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ராஜேந்திரா, அது வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு கூடிட்டு இருக்கணும். நான் உண்மையாக்கும் சொல்லுறேன். 31வது ஸ்லோகம். நஹி விஜ்ஞாயதே சக்ரோ நஷ்ட கிம் வாக்வ வாகத ஏவ முக்த ச இந்திராண்யா நகுஷ பிரீதிமானபூத். சஜீதேவியோடு கணவரான இந்திரன் இறந்து போயாச்சா, அப்படி இல்லைனா எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு தெரியாது. இந்திராணி இப்படி சொன்னதை கேட்ட நகுஷன் குஷி ஆகி தோர்ந்தான். 32வது ஸ்லோகம். வியசர்ஜயல் சதாம் தேவிம் ததேத்யுக்த்வா முதான்விதா சா விஸ்ருஷ்டா நிருபேணாஷோ கத்வா பிராஹசுரான் சதி. குஷியான நகுஷன் அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தேவிய திரும்பி போறதுக்கு அனுமதிச்சான். நகுஷன் சொல்லி அனுப்பினோன சஜீதேவி அந்த இந்திராணி தேவர்களோடு பக்கத்துல போயிட்டு இப்படி சொன்னா. 33வது ஸ்லோகம். இந்திரஸ்யாகமனே யத்னம் குருதாத்ய கிருதோத்யமா ஸ்ருத்வா தத்வஜனம் தேவா இந்திராண்யாரசவத்ஷுஜி.
தேவேந்திரனை கொண்டு வரதுக்கான முயற்சியை நீங்கள் உடனே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா களங்கமில்லாத சஜி தேவியோட வாக்குகளை கேட்ட தேவர்கள் 34வது ஸ்லோகம். மந்திரயாமாசுரேகாக்ர சக்ரார்த்தம் நிருபசத்தமா தே கத்வா வைஷ்ணவம் தாமா துஷ்டுவு பரமேஸ்வரம். கான்சன்ட்ரேஷன் ஆயிட்டு, கவனமாயிட்டு, ஏகாகிர சித்தராயிட்டு, வேற ஒன்னிலையும் கவனம் இல்லாதக்கி இதுல மட்டும் கவனத்தை வச்சுண்டு இந்திரனை கொண்டு வர விஷயத்தை ஆலோசனை பண்ணினா. அவ வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தா பரமேஸ்வரனான பகவான் மகாவிஷ்ணுவை ஸ்துதிச்சார். ஸ்லோகம் 35. ஆதிதேவம் ஜகநாதம் சரணாகதவல்சலம் ஊஜுச்சைனம் சமுத்விக்னா வாக்கியம் வாக்கிய விசாரதா. ஆதிதேவனும் ஜெகநாதனும் சரணாகதவல்சலனுமான மகாவிஷ்ணுவை ஸ்துதிச்சா. வாக் சாமர்த்தியம் இருக்கிற அவ மகாவிஷ்ணுட்டை இப்படி சொல்லவும் செஞ்சா. 36வது ஸ்லோகம். தேவதேவ சுரபதிர் பிரம்மஹத்யா பிரபீடிதா அதிருஷ்ய சர்வபூதானாம் குவாபி திஷ்டதி வாசவா. மகாவிஷ்ணுட்டவா சொன்னா, தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற இந்திரன் பிரம்மஹத்தியை பாதிச்சு ஆரோடு கண்ணுக்கும் தெரியாதவனாயிட்டு எங்கேயோ இருக்கார். 37வது ஸ்லோகம். त्वद्दिया निहदे विप्रे ब्रह्महत्यावृत प्रभो त्वं गदिस्तस्य भगवन् अस्माकं च तदैव हि. உங்களோட புத்தி பலத்தால விருத்ரன் வதிக்கப்பட்டோன இந்திரன் அப்படிங்கிற தேவர்களோடு அதிபதிய பிரம்மஹத்யா பாபம் பிடிகுடித்து நீங்களாக்கும் இந்திரனுக்கு ஆசிரியம், அதே மாதிரி எங்களுக்கும் நீங்கள் தான் ஆசிரியம். 38வது ஸ்லோகம். த்ராஹின பரமாபன்னான் மோட்சம் தஸ்ய விநிர்திஷா தேவானாம் வஜனம் ஸ்ருத்வா காதரம் விஷ்ணுரப்ரவீத. அத்தியாபத்தில் இருக்கிற எங்களை காப்பாத்தனமே விஷ்ணு. அதே மாதிரி தேவேந்திரனை எப்படி முக்தனாக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கோ. தேவர்களோடு பயத்தோடு கூடின வார்த்தைகளை கேட்டு விஷ்ணு அவாகிட்ட சொன்னார். 39வது ஸ்லோகம். யஜதாமஸ்வமேதேன சக்ரபாப நிவர்த்தயே புண்ணியேன ஹயவேதேன பாவித பாகசாசனா. இந்திரனோட பாபத்தை போக்குறதுக்கு நீங்கள் அஸ்வமேத யாகத்தை பண்ணுங்க. புண்ணியமான அந்த அஸ்வமேத யாகத்தால பாபமெல்லாம் இந்திரனுக்கு தீர்ந்து போயிடும். 40வது ஸ்லோகம். புனரேஷ்யதி தேவானாம் இந்திரத்வமகுதோபய ஹயமேதேன சந்துஷ்டா தேவி ஸ்ரீ ஜகதம்பிகா. தேவர்களோடு அதிபனான இந்திரனோடு பதம் மறுபடியும் இந்திரனுக்கு பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். அஸ்வமேத யாகத்தால ரொம்ப ரொம்ப குஷியாயிடுவள் ஜெகதம்பிகை. 41வது ஸ்லோகம்.
ബ്രഹ്മഹത്യാദിപാപാനി നാശയിഷ്യത്യ സംശയം. യസ്യാ സ്മരണമാത്രേണ பாபஜாலம் வினஷ்யதி. பிரம்மஹத்யை மாதிரி இருக்கிற பாபங்கள் இதனால இல்லாம போயிடும், அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை. ஆதிபராசக்தியை ஸ்மரிக்கிறதால மட்டுமே எல்லா பாபங்களும் இல்லாம போயிடும். 42வது ஸ்லோகம். கிம் புனர்வாஜிமேதேன தத் பிரீத்யர்த்தம் கிருதேன ஜ இந்திராணி குருதான் நித்யம் பகவத்யா பிரபூஜனம். இந்திராணிய அந்த தேவிய நன்னா பிரார்த்தனை பண்றதுக்கு சொல்லணும். ஆதிபராசக்திய பிரீதிப்படுத்துறதுக்கு செய்யற அஸ்வமேத யாகம். அதனாலேயே ஆதிபராசக்தி சாட்டிஸ்ஃபைட் ஆகாம இருப்பளா, இந்திராணியும் മുടങ്ങാതെക്ക് നിത്യവും ആദിപരാശക്തിയെ നന്നാ പൂജിക്കട്ടും. 43வது ശ്ലോകം. ആരാധനം ശിവായാസ്തു സുഖകാരി ഭവിഷ്യതി നഹുഷോബി ജഗന്മാതോർമായയാ മോഹിത കില. ആദിപരാശക്തിയെ പൂജിച്ച് സർവസുഖങ്ങളും தேவி தருவள். நகுஷன் இப்போ அந்த ஆதிபராசக்தியோடு மாயையால மோகிதனாயிட்டு இருக்கான். 44வது ஸ்லோகம். விநாசம் ஸ்வகிருதேனாஷு கமிஷ்யத்யேன சாசுரா பாவிதச்சாஸ்வமேதேன துராஷாடபி வைபவம். தேவர்களே, நகுஷன் அவன் செஞ்ச பாபத்தாலேயே இல்லாம போயிடுவன். அஸ்வமேதத்தால பரிசுத்தனான தேவேந்திரனும் സ്വന്തം പ്രഭാവത്തെ അവര് വരവഴച്ചുപ്പർ. 45வது ശ്ലോകം. പ്രാപ്സ്യത്യജിരകാലേന സ്വമാസനമനുത്തമം തേതു ശ്രുത്വാ ശുഭാം വാണേ விஷ்ணோரமித தேஜசா. கொஞ்சம் கூட டிலே ஆகாம தன்னோட இந்திர பதவிய இந்திரன் பிராபிப்பர். தன்னோட உத்தமமான சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துப்பர். அதி தேஜோமயனான விஷ்ணுவோடு இந்த வார்த்தைகளை கேட்ட தேவர்கள் எல்லாம். 46வது ஸ்லோகம். ஜக்முஸ்தம் தேசமனிஷம் யத்ராஸ்தே பாகசாசன தமாஸ்வாஸ்ய சுராசக்ரம் ப்ருஹஸ்பதி புரோகமா. தேவேந்திரன் இருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு போனா ப்ருஹஸ்பதி முன்னால போக, தேவர்கள் எல்லாம் பின்தொடர, அந்த தேவர்கள் இந்திரனை பார்த்து சமாதானப்படுத்தினான். 47வது ஸ்லோகம். காரயாமாசுரகிலம் ஹயமேதம் மகாக்ரதும் விபஜ்ய பிரம்மஹத்யாம் தோ விருட்சேஷு ச நதீஷு ஜ. தேவேந்திரனை
அஸ்வமேத யாகம் செய்ய வச்சா. நன்னா டீட்டெயில் ஆயிட்டு செஞ்சா அஸ்வமேத யாகத்தை. பிரம்மஹத்யா பாபத்தை പലതായിട്ട് വിഭജിച്ച് വൃക്ഷങ്ങളിലെയും നദികളിലെയും 48ാவது ശ്ലോകം. പർവ്വതേഷു പൃഥിവ്യാം ച സ്ത്രീഷു ചൈവാക്ഷിപദ്വിഭോ താം വിസൃജ്യ ച ഭൂതേഷു വിപാപ പാകശാസന. പർവ്വതങ്ങളിലെയും ഭൂമിയിലെയും സ്ത്രീകളിലെയും നിക്ഷേപിച്ച. அப்படி பிரம்மஹத்யா பாபத்தை പലതിലെയും പിരിച്ച് നിക്ഷേപിച്ച് ഇന്ദ്രനോട് പാപം ഇല്ലാമ பண்ணிட்டார் ഇന്ദ്രൻ. 49ാவது ശ്ലോകം. വിജ്വര സമബുദ്ഭൂയ കാലാകാംക്ഷി സ്ഥിതോ ജലേ അദൃശ്യ സർവഭൂതാനാം പത്മനാളേ വ്യതിഷ്ഠത. சங்கடங்கள் இல்லாம ஆயிடுத்து இந்திரனுக்கு. மறுபடியும் காலம் அனுகூலமாயிட்டு வர அந்த பிரதீட்சையோடு கூடிட்டு சர்வபூதங்களுக்கும் அதிருஷ்யனாயிட்டு யாருக்கும் கண்ணுல தெரியாம தண்ணியில இருக்கிற அந்த தாமரையோடு நாளத்துல இந்திரன் வெளியில வராம ஸ்திதி பண்ணிட்டு இருந்தார். 50வது ശ്ലോകം. தேவாஸ்து நிர்கதாஸ்தானே கிருத்வா காரியம் ததல்புதம் பௌலோமி து குரும் பிராஹா துக்கிதா விரஹாகுலா. ஆச்சரியகரமான அஸ்வமேத யாகத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தேவர்கள் அவாவா இடங்களுக்கு திரும்ப வந்தா கணவரை பிரிஞ்சிருக்கிற துக்கம் தாங்க முடியாம இந்திராணி தேவகுருவான ப்ரஹஸ்பதியிட்ட இப்படி சொன்னா.